ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபிக்ஸா சமையலறை. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம டீ கடையில் கிடைக்கிற உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலாங்கிறத பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்தலாம். இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்தது 2 கொத்து கறிவேப்பிலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்தலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க உப்பு சேர்த்து வேக வச்சு மசிச்சுட்டு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். நீங்கள் உப்பு சேர்த்து வேக வைக்கலாம், இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலை வாசனைக்காக சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 6 உருண்டைகளாக நான் உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு சேர்க்கும் போது கொஞ்சம் போண்டாவுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலரும் தரும், காரமாகவும் இருக்கும். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த மாவுக்கு தேவையான அளவு மட்டும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பலகார சோடா சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துடலாம். பலகார சோடா ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக செய்கிற போண்டாவை விட இதுக்கு கொஞ்சம் மாவு திக்காக கரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதனால் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். பதத்தில் மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சூடாகிருச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 ட்ராப் அளவுக்கு மாவு விட்டோம்னா உடனே மேலே எலும்பி வந்துருச்சுன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சிருந்த மாவில் டிப் பண்ணி இதில் சேர்த்துடலாம். எண்ணெயில் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா 2 பக்கமும் வேக வச்சிடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் இப்போ வேக வச்சாச்சு. கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக நம்ம டீ கடை உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் போட்டு எடுத்துடலாம். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.